வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்விலோட சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 6240 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா 6160க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஆனால் 6220 பல முறை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால் தொடர்ந்து க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணோன்னா 6220க்கு மேலே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் இருக்கணும் அப்படின்றதும் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது 2 ஜோன் 6160 220க்கு மேலே அப்படின்றனால நம்ம சார்ட்டிங் டூலும் பை சிக்னல் கொடுத்துருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் கன்சால்டேட் ஆகி அடுத்த ஜோனான 6256 தொட முயற்சி செஞ்சுருக்கு. அது பக்கமாக போய் 6254 வரைக்கும் போயிருந்தது. அது பக்கமாக போனோன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இறுதியாக 6220க்கு மேலே தொடர்ந்து நிற்க முடியாத காரணத்தினால அந்த இடத்த விட்டு பிரேக் ஆகிற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல் சிக்னல் கொடுத்து அடுத்த ஜோனான 6160 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சு அதே இடத்துல கன்சால்டேட் ஆகி 6181 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவும் போல் நம்ம சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் சிக்னல்ஸும் ரிசல்ட்டும் கொடுத்து நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இன்றைக்கி முக்கியமாக நமக்கு இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது 8 மணிக்கு. கடந்த 2-3 நாட்களாக இந்த புதிய கான்ட்ராக்டில் நம்ம பார்த்துட்ருக்குது. க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6160 சப்போர்ட் எடுக்கிறதும் 6220 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதும் அப்படின்னு இந்த இடத்துக்குள்ளே தடுமாறிட்டு இருக்குது க்ரூட் ஆயில் மார்க்கெட் ப்ரைஸ் டைரக்ஷன் கிடைக்காம. ஸோ இன்றைக்கி இன்வென்ட்ரி போட்டுருக்க காரணத்தினால ஒரு தெளிவான ப்ரைஸ் டைரக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான். நேற்று வரைக்கும் 6160 சப்போர்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்த்ததுனால இன்றைக்கி என்னென்னா ஒரு மாறுதலுக்காக 6220க்கு மேலே க்ரூட் ஆயில் போனால் மட்டும்தான் பை சிக்னல் ஆர் பையிங்க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறுற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர சமயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். 6120 கீழே ப்ரைஸ் வந்து ஏதாவது ப்ரைஸ் க்ளோசிங் கீழே வந்தது அப்படின்னா க்ரூட் ஆயில் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடம், அது மட்டும் இல்லாமல் அதிகமான லாபம் தர இடமும் கூட. கவலையப்பட வேணாம். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்கோன்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.